தூக்கிட்டு வரக்கூடாது. நீங்களே மைண்ட் 2 பேர் அது பெரிய இதுவாக ஒரு காப்பி அவங்க கொடுத்துருந்தோம். அப்படியே வரசல் எடுத்துறேன். அப்படியே வரசல் எடுத்துறேன். வாங்க அப்படியே வாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. மாஸ்க் எடுத்துருவோம். ஒன்றும் பேப்பர் வாப்பா, ஏன்பா பேப்பர் நாளாக வா, பொறுமையாக வா. சாமி வா. காருங்க காருங்க இங்கே தான் நில்லுங்க, பேசுங்க. ஆனால் எதாவது பேசுங்க. ஸ்பீச் 21 கம்மி இதாகிடுச்சா? பேர் ரிஷிகா. நான் தானம்பாளையம் தவளக்குப்பத்தில் இருக்கேன். இவர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான். 4 வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் நாங்கள் சொன்னோம், ஒத்துக்கவே இல்லை, மிரட்டிகிட்டே இருந்தாங்க. ஜாதி கௌரவம் அந்தஸ்துலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டை விட்டு தான் வெளியே போனேன். நான் யாரையும் என்னை கம்பல் பண்ணல, யாரையும் என்னை கட்டாயவும் படுத்தலை. என்னோட விருப்பத்தோட என்னோட சம்மத்தோட தான் நான் போய் இவரை கல்யாணமும் நான் பண்ணிக்கிட்டேன். எஸ்எஸ்பியில் அதனால நான் 24ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, எனக்கும் என் கணவருக்கும் உயிராபத்து ஏதாவது வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் காரணம், அதேமாரி என் கணவர் குடும்பத்துக்கும் என்னோட சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் காரணம். நான் சம்மதத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், யாரும் கட்டாயத்தை பற்றி நான் கல்யாணம் பண்ணல. என்னோட விருப்பத்தோடு நான் வீட்டை விட்டு வெளியேறி தான் என்னோட சமூகத்தை வெட்டிடுவேன் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால 23ஆம் தேதி நாங்கள் 24ஆம் தேதி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதுமாரி ஆஃபீஸ்லேருந்து எங்கள் லெட்டர் சைன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம். 1 வீக்காக நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். இந்த 1 வீக்கு எங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. வெட்டிடுவேன், ஆளை வச்சு வீட்டில் ஆளை வச்சு மிரட்டி கேஸ்லாம் கொடுத்து இதுமாரி அவங்க உயிரை எடுத்துருவேன், நீங்கள் வரலன்னா உயிரை எடுத்துருவேன் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே கம்ப்ளைண்ட். 24 சார். பாதுகாப்பு கேட்டு நாங்கள் கொடுத்தோம். இந்த மனு எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? கொடுக்குற சொல்லிட்டாங்க. 23ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. அதோட கோயிலில் தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி இங்கே மனு கொடுத்தோம் எஸ்எஸ்பி சார் அவர்கிட்ட. அவங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க சைடில் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் எங்களை ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க விருப்பப்பட்டு தான் வந்தாங்க, நாங்கள் யாரும் கம்பல்லாம் பண்ணலை. இப்போ அடுத்து பார்த்தா அவங்க வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணதால தான் நாங்கள் மறுபடியும் சாரை பார்த்துட்டு என்னன்ட்டு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன ஜாதி அடிப்படையில் எப்படி? ஆமாம், அவங்க கேஸ்ட் பார்க்குறாங்க, கௌரவம் பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்துட்டு இதுமாரி வெட்டுவேன், போவேன், உங்களை வேலை தூக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் பயந்து நாங்கள் வெளியே போயிட்டோம். சார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. இப்போ அதிகம் மீறி நிறைய பிரச்சனை நடக்கிறதால தான் மறுபடியும் சார் பார்த்துட்டு என்ன இதுக்கு சொல்யூஷன் கேட்க வந்துடும். நீங்கள் என்ன ஜாதி, அவங்க என்ன ஜாதி? நாங்கள் 1 hour, அவங்க 1 year. அதனால ஆமாம். உங்களுக்கு உயிர் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் சார் காரணம். எனக்கும் என் கணவருக்கும் ஏதாவது உயிர் ஆபத்து வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் காரணம். அதேமாரி எங்கள் கணவர் குடும்பத்துக்கும் ஏதாவது உயிர் ஆபத்து, ஏதாவது அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்து வந்துச்சுன்னா எங்கள் குடும்பம் தான் காரணம் சார். நான் என்னை கம்பல் பண்ணல, நான் மேஜர், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வீட்டை விட்டு வெளியேறி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த லெட்டர்ல அதெல்லாம் எழுதிருக்கீங்க? எல்லாமே எழுதியிருக்கு சார்.
எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த லெட்டர்லேயே எழுதியிருக்கு. நான் தான் இது கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன் அன்றைக்கி வந்து.